கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நாம் இந்த நாளில் பெருக்கம் எங்கே, வேர்ஸ் த இன்க்ரீஸ் என்ற தலைப்பின் கீழே 4ஆம் பாகம் பாடத்தை படிக்க இருக்கிறோம். இன்றைக்குரிய தலைப்பு என்னவென்றால் வேஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் பெருகும் வழிகள் என்ற தலைப்பின் கீழே நாம் சத்தியத்தை படிக்க போகிறோம். நாம் அறிவு பெருக்கமும் அக்கிரம பெருக்கமும் என்று முதல் பாகம் படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பிற்பாடு கிருபையில் பெருகும் வழிகள், மூன்றாவதாக கர்த்தருடைய கிரியைகளில் பெருகும் வழிகள் என்று நாம் படித்தோம். இந்த உலகத்தில் நாம் பெருக வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் எதிலெல்லாம் பெருக வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதார வசனமாக லூக்கா 18:8, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டோடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. அவர் வரும்பொழுது தேவன் பூமியில் எதை எதிர்பார்ப்பாராம்? விசுவாசத்தை எதிர்பார்ப்பார் என்பதை இந்த வசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஜெபத்தோடு நாம் இந்த நாளின் பாடத்தை படிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய வேதம் திறந்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எங்கள் உள்ளம் திறந்து ஏற்றுக்கொள்ள நாங்கள் செவி கொடுத்து ஒப்பு கொடுத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் செருக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வேதாகமத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுவோருக்கு பின்வரும் வேதாகம பெயர்கள் இருக்கின்றன. 5 முக்கியமான பெயர்கள். நம்பர் 1, விசுவாசிகள், பிலீவர்ஸ். அப்போஸ்தலர் 2:44 பாருங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். விசுவாசிகள். 2வது, சீஷர்கள், டிசைபிள்ஸ். அப்போஸ்தலர் 6:1, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். சீஷர்கள். நம்பர் 3, பரிசுத்தவான்கள், செயின்ஸ். அப்போஸ்தலர் 9:32 பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரில் குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான் அப்படின்னு படிக்கிறோம். 4வதாக சகோதரர், பிரதரன். அப்போஸ்தலர் 10:23 படிக்கிறோம். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளில் அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் அப்படின்னு படிக்கிறோம். 5வதாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ். அப்போஸ்தலர் 11:26 அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஆக அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளில் 5 விசேஷமான பெயர்களை கிறிஸ்துவை பின்பற்றுவோருக்கு சிறப்பு பெயர்களாக நாம் பார்க்கின்றோம். இதில் முக்கியமானது, அடிப்படையானது எதுவென்றால் விசுவாசிகள் என்பதுதான். ஏன் நாம் விசுவாசிகள் எனப்படுகிறோம்? இயேசுவை விசுவாசிப்பதாலேயே நாம் விசுவாசிகள். யோவான் 1:12 படிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிப்பதால் விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் என்பது கூட நம்மால் உண்டாவது அல்ல. எபேசியர் 2:8 படிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. இந்த விசுவாசம் தேவனுடைய ஈவு என்று பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 12:1 பாருங்க. ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். சில நேரங்களில் ஒரு நபரை அவர் பெரிய விசுவாசி என்றெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? பாராட்டுகின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளை, விசுவாசம் என்பது தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஈவு. அவர்தான் நமக்குள்ளாக விசுவாசத்தை துவங்குகிறார், முடிக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாதாகவே நாம் மிகப்பெரிய விசுவாசி என்று ஒருவரை புகழ்வதில் அர்த்தமில்லை. அந்த விசுவாசம் கூட தேவனிடத்திலிருந்து தான், பரலோகத்திலிருந்து தான் நமக்குள் அது உருவாகிறது.
யூதா 3வது வசனத்தில் படிக்கிறோம், இந்த விசுவாசத்துக்காகத்தான் பரிசுத்தவான்கள் போராடினார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. Faith once delivered to the saints என்று ஆங்கிலத்தில் படிக்கிறோம். இந்த விசுவாசம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த சத்திய விசுவாசத்திற்காக எவ்வளோ பேர் போராடி தங்கள் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த விசுவாசத்தை அவர்கள் கண்ணும் கருத்துமாய், கர்த்தராகிய இயேசு மேல் வைத்திருந்த விசுவாசத்தை அவர்கள் கண்ணும் கருத்துமாய் காத்து கொண்டார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் சொல்ல இருப்பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நாம் படிக்கிறோம். கடைசி வரை பவுல் விசுவாசத்தை காத்து கொண்டார். இப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறதே. அதே சமயத்தில் லூக்கா 18:8 படித்தோன்னா, ஆகிலும் கடைசி கால சந்ததியின் மீது கர்த்தருக்கே சந்தேகம் இருப்பது போல் அந்த வசனம் நம்மோடு பேசுகிறது. அதான் ஆரம்பத்தில் படித்தோம். லூக்கா 18:8 ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியின் மேல் விசுவாசத்தை காண்பாரோ என்று நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நமது விசுவாசம் அருமையாய் இருக்கிறதா? 2 பேதுரு 1:1 பேதுரு சொல்கிறாரு, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படின்னு பேதுரு சொல்கிறார். எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். தேவன் நமக்கு அருமையான விசுவாசத்தை, அருமையான சத்திய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியம், அதன் மீது நாம் வைக்க வேண்டிய அந்த விசுவாசம் எவ்வளவு அருமையாக இருக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நம் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 அது என்ன உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்? உலகம், அதற்கு கீழே ஒரு முக்கூட்டணி இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் பாருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு படிக்கிறோம். இந்த உலகம், அதுக்கு கீழே 3 காரியங்கள் இருக்கிறது. எப்படி பரலோக குடும்பம் என்றால், பரலோக திருத்துவம் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஒரு குடும்பம் என்றால் எப்படி கணவன், மனைவி, பிள்ளைகள். அதே போல உலகம் என்றால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தின் காரியங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய விசுவாசம் ஜெயிக்கும். அதை, இந்த உலகத்தை, அதன் முக்கூட்டணியை வெல்லும் விசுவாசம் நமக்கு தேவை. பாருங்களேன், ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனை, குறிப்பாக ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்த சோதனை இந்த 3 அடிப்படையில் வந்துச்சு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை என்ன? அந்த பழம் பார்ப்பதற்கு அப்படி அட்ராக்டிவாக இருந்துச்சான், அப்படியே கண்களுக்கு கவர்ச்சியாக இருந்தது. மாம்சத்தின் இச்சை புசிப்புக்கு நல்லது அப்படின்னு படிக்கிறோம். ஜீவனத்தின் பெருமை, அதை புசித்தால் தேவர்களைப் போல் ஆகலாம். புரியுதா உங்களுக்கு? அதை 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆகவே இந்த 3 காரியங்கள் தாங்க ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்து சோதனை. உலகம் அவளுக்கு முன்பாக அப்படித்தான் அந்த கனி வழியாக தெரிந்தது. அன்பானவர்களே, நமக்கு அப்படி தாங்க இந்த உலகம் பலவிதமான கவர்ச்சிகரமான சோதனைகளை வைத்திருக்கிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் இந்த விசுவாசம் எவ்வளவு அவசியம். உலகத்தை வெல்லும் விசுவாசம் இல்லையேல் நமது விசுவாச கப்பல் சேதமாகிவிடும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
18-19 வசனங்கள் பாருங்கள். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நல்ல போராட்டம் போராடினவர் ஒரு கட்டளை கொடுக்குறார் அடுத்த இளம் ஊழியக்காரருக்கு. நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு. அதான் கட்டளை. விசுவாசம் உடையவனாயிரு, நல்மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, நல்மனசாட்சினா தேவனை பின்பற்றும் அந்த நல்ல உத்தமமான இருதயம், இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து உலக காரியங்களால் ஈர்க்கப்பட்டு விசுவாசம் என்ற கப்பலை சேதப்படுத்தினவர்கள் அநேகர் பைபிளில் இருக்கிறாங்க. கேயாசி, யூதாஸ், பிலையாம், இவங்களெல்லாம் சொல்லலாம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இதே அதிகாரத்தில் கீழே படித்து பாருங்கள். இமனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பவுல் சொல்லியிருப்பார். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினவர்கள் உலக ஆசைகளிலே விழுந்து விசுவாச கப்பலை உடைத்து போட்டவர்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நமது விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகுகிறதா? ஆண்டவர் சொன்னாரே, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியின் மேல் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற சபை மக்களே, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசத்தில் பெருக வேதாகம ஆலோசனைகள் 4 நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, விசுவாசம் பெருக ஜெபிக்க வேண்டும். லூக்கா 17:5 வாசிக்கிறோம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். லார்ட், இன்க்ரீஸ் ஆர் ஃபெய்த். லூக்கா 17:5. பிரியமான தேவப்பிள்ளைகளே, எதையோ விருத்தி செய்ய நினைக்கிறோம், அப்படி தானே? பணத்தை விருத்தி செய்யணும், இன்னும் நம்முடைய செல்வாக்கை விருத்தி செய்ய வேண்டும், நகை நட்டுகளை விருத்தி செய்ய வேண்டுமெல்லாம் நினைக்கிறோம். எதற்கோ ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை விருத்தி செய்ய நினைக்கிறோமா? விசுவாசம் பெருக ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. முழங்காலில்தான் விசுவாசம் பெருகும். அதனால் அப்போஸ்தலர் கேட்டாங்க, லார்ட், இன்க்ரீஸ் ஆர் ஃபெய்த். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும். முழங்கால நின்றால், ஆண்டவர்கிட்ட மன்றாடினால் விசுவாசம் பெருகும். எஃப்பி மேயர், ஃப்ரெட்ரிக் பிரதர்டன் மேயர் என்ற ஊழியக்காரர் D.L. மூடியின் கூட்டங்களிலே கலந்து கொண்டு தன் வாழ்வை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து ஒரு வல்லமையான ஊழியக்காரராக இங்கிலாந்திலே விளங்கினவர். இந்த எஃப்பி மேயர் ஒரு நாள் அட்லாண்டிக் பெருங்கடலிலே கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தார். இவர் வல்லமையான ஊழியக்காரராயிற்றே, பிரசங்கியாராயிற்றே. ஆகவே நீங்கள் கப்பல் பயணிகளுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி கப்பலினுடைய கேப்டன் எஃப்பி மேயரிடத்திலே கேட்டுக்கொண்டார். இந்த எஃப்பி மேயர் என்ன செய்கிறாரு, அப்பர் டெக், நல்ல உயர் வகுப்பு பயணிகள் இருக்கிற அந்த வகுப்பில் காலையில் அவர் பிரசங்கம் பண்ணினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் ஆன்சர்ட் ப்ரேயர், பதில் பெற்ற ஜெபம் என்ற தலைப்பில் அவர் பேசும்படி அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அந்த கூட்டத்தில் பேசினார். அநேகர் வந்து கேட்டார்கள். எஃப்பி மேயர் என்றால் மிக பிரபலமானவர், நல்ல பிரசங்கியார். இவருடைய புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு ஏத்திஸ்ட், இல்லைவாதி, நாத்திகர் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். எல்லாரும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாத்திகர் மட்டும் ரொம்ப இலக்காரமாக ஏதோ நக்கல் நையாண்டி பண்ணுவது போல் உட்காந்து என்ன செய்தாராம், அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் கடவுளை நம்பாதவர். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம், எஃப்பி மேயர் அருமையான செய்தி கொடுத்தார் என்று சொல்லி அவர் அந்த கூட்டத்தில் பேசி முடித்தார். பேசி முடித்த உடனே சாயங்காலத்தில் 3rd கிளாஸ் பேசஞ்சர்ஸ், 3ஆம் வகுப்பு பயணிகள், அது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, எக்கனாமிக் கிளாஸில் இருக்கிறவங்க, அவர்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று எஃப்பி மேயருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அதற்கு ஆயத்தமானார். அந்த நாத்திகர் அவர் என்ன செய்கிறாரு, சரி காலையில் பேசினார்ல, சாயங்காலம் இந்த வாயாடி என்ன தான் பேசுகிறாரு பார்ப்போம், அங்கே போய் உட்காருன்னு சொல்லி 3ஆம் வகுப்பு போவதற்கும் அவர் ஆயத்தமானார்.
சாயங்கால நேரம் ஆயிற்று. எல்லாரும் 3ஆம் வகுப்பில் ஒன்றாக கூடினார்கள். இந்த நாத்திகர் என்ன செய்கிறாரு, மேல் அடுக்கிலிருந்து அந்த கீழ் அடுக்குக்கு அப்படி இறங்கி வரும்பொழுது கையில் 2 ஆரஞ்சு வச்சுருந்தார், 2 ஆரஞ்சு பழங்கள். அவர் அப்படி 3ஆம் அடுக்குக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்காலியில் ஈஸி சேர்ன்னு சொல்லுவாங்கள்ல, சாய்வு நாற்காலியில் ஒரு வயதான அம்மா அப்படியே கைகளை விரித்து போட்டு நிதானமே இல்லாமல் கிடந்தாங்க. இந்த நாத்திகர் என்ன செய்கிறாரு, இந்த அம்மாவை கையில் 2 கையிலையும் ஒரு ஆரஞ்சு பழத்தை, இந்த கையில் ஒரு ஆரஞ்சு பழம், அந்த கையில் ஒரு ஆரஞ்சு பழம் வச்சுட்டு அதை ஒரு 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 விளையாட்டு போல் வச்சுட்டு அவர் போயிட்டார். 3ஆம் வகுப்பில் போய் உட்கார்ந்தார். எஃபி மேயர் பிரசங்கம் பண்ணினார். அங்கேயும் என்ன செய்கிறாரு, பதில் பெற்ற ஜெபம், ஆன்சர்ட் ப்ரேயர் என்ற தலைப்பில் வேறு ஒரு பிரசங்கம் பண்ணுறார். கூட்டம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் அவங்க இடத்துக்கு போகிறாங்க. இந்த நாத்திகரும் தன்னுடைய முதல் அடுக்குக்கு, அப்பர் டெக்குக்கு போகணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியம்மா உட்காந்து சந்தோஷமாக ஆரஞ்சு பழத்தை உரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே இந்த நாத்திகர், என்ன ஆண்டி ரொம்ப சந்தோஷமாக ஆரஞ்சு பழம் சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பாட்டியம்மா சொன்னாங்களாம், தம்பி உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்குறாரு, நம்ம கேட்டதெல்லாம் அவர் கொடுப்பார் அப்படின்னு ஒன்று இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா இவர் கடவுளை நம்பாது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி சொன்னாங்க, கடலில் இருக்கக்கூடிய அந்த சீ சிக்னஸ், கடல் பயணத்தில் சில நேரம் அந்த நோவு ஏற்படும் பொழுது ஆரஞ்சு பழம் நல்ல மருந்து. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில் ஒரு மயக்கத்தில் நான் அப்படியே நான் கிடந்தேன். நான் கண் விழித்து பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு 2 ஆரஞ்சு பழம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த நாத்திகருக்கு எப்படி இருந்திருக்கும்? கடவுள் இல்லைன்னு நம்பாத ஒரு மனிதன், காலையிலையும் சாயங்காலமும் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்ற ஒரு செய்திகளை கேட்டு வந்த ஒரு மனிதன், இப்போ அவருக்கு ஒரு பேர் இடியாக ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன செய்தி? விளையாட்டுக்காக அந்த பாட்டி கையில் ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு போனார் நாத்திகர். ஆனால் அது தேவன் எனக்கு கொடுத்த பதில் அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொன்னாங்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவார். அந்த பாட்டி பாருங்கள், ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் கேட்டாங்க, ஆண்டவர் 2 கொடுத்தாரு. யார் வழியாக? நாத்திகன் வழியாக. அவனுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். அவனுக்குள்ளே இந்த பாட்டியினுடைய உயிரையும் காப்பாற்றுகிறார். அந்த ஊழியக்காரன் வழியாக சொல்லப்பட்ட செய்தியும் நாத்தியின் உள்ளத்தை தொட்டது. அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டுமா? நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது, விசுவாசம் பெருக வசனம் கேட்க வேண்டும். ரோமர் 10:17 படிக்கிறோம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு படிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும்னா, அதாவது கேள்வி கேட்டே இருக்கணும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. விசுவாசம் கேள்விப்படுவதனாலே வரும். எதை கேட்கணும்? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்பதில், பிரசங்கம் கவனிப்பதில், வசனத்தை ஆராய்வதில் நமக்கு தீவிரம் தேவை. ஆலயத்துக்கு போகிறோம், உட்காந்து வசனம் கேட்குறோமா? சத்தியத்தை நல்லா கவனிக்கிறோமா? இல்லை அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவங்க என்ன நகை உடுத்தியிருக்காங்க, இவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, இப்படி அந்த பாஸ்ட் இந்த பாஸ்ட் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நேரத்தை வீணடித்து வருவதற்காக ஆலயம் செல்கிறோமா? கிடையாது. சத்தியம் கேட்க, பிரசங்கம் கவனிக்க, வசனத்தை ஆராய ஆலயம் செல்கிறோம். அதில் தீவிரம் தேவை. வசனங்களை மனதிலே பதிக்க வேண்டும், வசனங்களை அறிக்கையிட வேண்டும். எவ்வளோ வசனங்கள் மனசுக்குள்ளே இருக்குது யோசித்து பாருங்கள். யாக்கோபு 1:19 படிக்கிறோம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். பார்த்தீங்களா? கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்கணுமா? ஸ்விஃப்ட் டு ஹியர். கேட்கிறதுல தீவிரம், சத்தியத்தை கேட்பதில் தீவிரம். அடுத்தவன் கதை, அடுத்தவன் குறை, இதெல்லாம் கேட்குறதில் தீவிரமாக இருக்கிறோம்ல. இப்படி இருந்தால் எப்படிங்க விசுவாசம் வளரும்? பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்பதில், வசனங்களை கேட்பதில், பிரசங்கங்களை கேட்பதில் நமக்கு தீவிரம் தேவை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு இளம் வாலிபன் அமெரிக்காவில்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தான். அந்த ஆலயத்தில் ஒரு டீக்கன் இருந்தார், சபை உதவிக்காரர். இந்த டீக்கன் ரொம்ப நல்ல டீக்கன். வரவங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை கொடுப்பார், வாலிப்பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். இந்த வாலிபனுக்கும் அந்த டீக்கன் சொன்னாராம், வாலிபனே, நீ புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய், உனக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்லட்டுமா அப்படின்னு உடனே அந்த வாலிபன், சரி ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்டாராம். நீ கர்த்தருக்குள்ளே மென்மேலும் வளர வேண்டுமா, உன் விசுவாசம் பலப்பட வேண்டுமா, 2 காரியம் மட்டும் செய். 1, தினந்தோறும் 15 நிமிடங்களாவது தேவன் வசனத்தின் வழியாய் என்ன உன்னோடு பேசுகிறார் என்று கவனித்து கேள். 2வது, நீ தேவனிடத்தில் ஒரு 15 நிமிடங்களாவது தினந்தோறும் பேச வேண்டும். சிம்பிளாக தினம் குறைஞ்சபட்சம் 15 நிமிஷமாவது பைபிள் படி, 15 நிமிஷமாவது ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். பாருங்களேன், நமக்கு அது கூட நேர்மை கிடையாது. இன்றைக்கி வாட்ஸ்அப்புக்கும் டிவி பார்க்குறதுக்கும் நாடகம் பார்க்குறதுக்கும் எவ்வளோ நேரம் இருக்கிறது. எப்படி விசுவாசம் வளரும்? விசுவாசம் எப்படி பெருகும்? அறிவு பெருக்கம் இருக்கிறது, அக்கிரம பெருக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, விசுவாச பெருக்கம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டாமா? அன்பான தேவப்பிள்ளைகளே, அந்த வாலிபன் டீக்கன் சொன்னதை கேட்டு அப்படியே செய்தான். பின்னாட்களில் வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக மாறினான். அதான் யார் அப்படின்னா, பில்லி சண்டே என்ற ஊழியக்காரர். அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரர். விசுவாசத்தில் பெருக வசனத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், வசனத்தின்படி நடக்க வேண்டும், வசனத்திற்கு நேரம் கொடுக்க வேண்டும். 3, விசுவாசம் பெருக என்ன செய்யணும்? முன்னோடிகளை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். எபிரேயர் 13:7 சொல்லுது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னு படிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தில் வளரணும் அப்படி சொன்னால் நமக்கு முன்பாக சென்றிருக்கிற முன்னோடிகள், முற்பிதாக்கள், விசுவாசத்தில் ஜாம்பவான்கள், விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள், இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? அவங்கள நினைக்கணும், அவங்கள பற்றி படிக்கணும், அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு அவர்களை குறித்து நன்றாய் சிந்திக்கணும். பிற்பாடு அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். பார்த்தீங்களா? அப்போது விசுவாசத்தில் வளருவது என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். நம்முடைய முன்னோடிகள், பைபிள் எத்தனையோ முன்னோடிகள் முற்பிதாக்கள் இருக்கிறார்கள். சபை சரித்திரத்தில் எவ்வளவோ முன்னோடிகள் முற்பிதாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோமா? நமது நேரத்தை விசுவாச விருத்தி அடையும்படி கற்பதில் நாம் கற்றுக்கொள்வதில் செலவிட வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஊழியக்காரர் உங்களுக்கு தெரியும்ல. அந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு வாரத்திற்கு 6 புஸ்தகங்கள் வாசித்து முடிப்பாராம். நம்ம பாருங்களேன், ஒரு மாதத்துக்கு 100 பக்கம் உள்ள புக்கு வாசிக்கிறதே பெருசு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு புக்கு 200 பக்கம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் இங்கிலாந்தில் வாரத்துக்கு 6 புஸ்தகங்கள் படிப்பாராம். ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் வாசிப்பதில் நாம் செலவிடுகிறோம்? எவ்வளவு நேரம் டிவி பார்க்குறோம்? எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறத நான் சொல்லலை, அது தவிர ஆவிக்குரிய புஸ்தகங்கள் எவ்வளோ வாசிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, இங்கே இருக்கிற முன்னோடிகள் பாருங்கள். ஜேஎன் ஆண்ட்ரூஸ், ஜான் நெவின்ஸ் ஆண்ட்ரூஸ், ரெம்னன்ட் சர்ச், மீதமான திருச்சபையின் முக்கியமான முன்னோடி. இந்த ஜேஎன் ஆண்ட்ரூஸ் 7 மொழிகளிலே பைபிள் வாசிப்பாராம். 7 மொழிகளிலே முழங்கால் போட்டே வேதத்தை வாசிக்கூடிய ஒரு தேவ மனிதன். எத்தனை வைராக்கியமான ஒரு மனிதன் ஜேஎன் ஆண்ட்ரூஸ். இவர் தான் நம்முடைய திருச்சபையில் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் மிஷனரி, கடல் கடந்து அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா கண்டத்துக்கு ஊழியத்திற்கு போன முதல் அயல்நாட்டு மிஷனரி இவர் தான். மனைவி இறந்துருவாங்க, ஒரு பிள்ளை இறந்துடும், சரிதானே? அப்புறம் இன்னொரு வாலி பையன், இன்னொரு வாலிப மகள். இந்த 2 பிள்ளைகளோடு இவர் என்ன செய்வார்? ஐரோப்பா சென்று ஊழியம் செய்வார்.
ஒரு வைராக்கியமான தேவ மனிதன். அன்பான தேவ பிள்ளைகளே, பக்கத்தில் ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் அவர்களுடைய 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிற படத்தை பார்க்கிறோம். இந்த ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட், ஜேன் ஆண்ட்ரூஸ் இவங்க எல்லாம் கடினமாக உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு உலகளாவிய திருச்சபையாக நம்முடைய திருச்சபை 200க்கும் அதிகமான நாடுகளிலே பரவி வியாபித்து கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறது. இந்த எலன் ஒயிட் 9 வயதிலே ஏற்பட்ட சக பள்ளி மாணவி ஒருத்தி எரிந்த கல்லினால் மூக்கில் பாதிக்கப்பட்டு 3 வாரம் கோமா ஸ்டேஜில் கிடந்து, அவ்வளோதான் இந்த பொண்ணு இறந்துடும், அடக்க ஆராதனைக்கு ரெடி பண்ணுங்க என்று வந்தவர்கள் எல்லாரும் சொல்லி சென்றார்கள். ஆனாலும் ஊக்கமாக ஒரு கூட்டம் விசுவாசிகள் ஜெபம் பண்ணினார்கள். அந்த 9 வயது பெண்ணுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். 9 வயதில் இறந்து போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, அடக்க ஆராதனைக்கு ரெடி பண்ணுங்க சொன்னாங்க. ஆனால் அந்த நபரை வச்சு தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் 88 வயசு வரைக்கும் ஊழியம் செய்ய வச்சார். உலகளாவிய சபையாக இந்த மீதமான திருச்சபையை வளரும்படி தேவன் செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜேம்ஸ் ஒயிட் கடினமான உழைப்பாளி. கிட்டத்தட்ட 3 தடவை அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, பக்கவாதம். ஆனால் ஓடிக்கிட்டே இருப்பார், எழுதி கொண்டே இருப்பார். இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஓய்வு நாள் பள்ளி பாட புஸ்தகம், சாபத் ஸ்கூல் லெசன் புக் உருவாக்குனது யார்? ஜேம்ஸ் ஒயிட் தான். அன்பான தேவ பிள்ளைகளே, இவங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும். இவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மிஷனரிகளை பற்றி நிறைய படிக்கணும். அப்போதாங்க நம்முடைய விசுவாசம் வளரும். விசுவாசத்தில் பெருகுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு வழி. சுருக்கமாக தான் இவங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. நீங்களாக ஜெபத்தோடு கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். விசுவாசத்தில் பெருகும் வழிகள். 4வது காரியம், விசுவாசம் பெருக சத்தியத்தை பகிர வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 10:16 பாருங்க. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல சொல்ல, மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல சொல்ல நம்முடைய விசுவாசம் பெருகும். சரிங்களா? தட் இஸ் தி சீக்ரெட். விசுவாசம் பெருக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், வசனத்திற்கு நேரம் நாம் கொடுக்க வேண்டும், முன்னோடிகளை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். 4வது பார்க்குறோம், என்னெல்லாம் கற்றுக்கொண்டோமோ சத்தியங்களை மற்றவர்களுக்கு நாம் போய் சொல்ல வேண்டும். பல நேரங்களில் நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் நாமும் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்பதை பவுல் இங்கே நமக்கு அழகாக சொல்லுகிறார். சத்தியமாகிய ஜீவ தண்ணீரை பருகுகிறோம், பகிர்கிறோமா? சத்தியங்களை கேட்டு கேட்டு ஆவிக்குரிய பருமன் ஆகிவிடுகிறது. we spiritually become obese, spiritual obesity. அதாவது நிறைய சாப்பிட சாப்பிட உடம்பு குண்டாயிரும், உடல் பருமன். அதே மாதிரி பாருங்கள், சத்தியத்தை கேட்டு 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 அப்படியே உள்ளதாக இருக்குது. அப்போது ஸ்பிரிச்சுவல் ஒபிசிட்டி. நிறைய சாப்பிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கேலரிஸ் என்ன ஆகணும்? பேர்ன் ஆகணும். வாக்கிங், எக்ஸசைஸ், ஒர்க் எல்லாம் பண்ணணும். நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி, வேலைகள் எல்லாம், ஓட்டம் ஜாட்டம் எல்லாம் இருக்கணும். அப்போ தான் பருமன் ஆகாது உடல். அதே போல் தான் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம நிறைய சத்தியங்களை கேட்டு கேட்டு மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். இல்லாட்டி எனக்கு எல்லாம் தெரியும், அந்த ஆவிக்குரிய பருமன் நமக்கு வந்துவிடும். ஜார்ஜ் பர்ன்சைட் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார் ஆஸ்திரேலியாவில். ஒரு வல்லமையான ஊழியக்காரர் ஜார்ஜ் பர்ன்சைட். அவர் சொல்லுவாராம், நீங்கள் கேட்டதை கற்றதை குறைந்தபட்சம் 3 பேரிடம் பகிர வேண்டும். ஒரு பிரசங்கம் கேட்குறீங்களா, ஒரு 3 பேர்கிட்டையாவது சொல்லிடணும். அப்போ தான் உங்களுக்கும் படித்தது மனசில் நிற்கும், மறக்கவும் மறக்காது, உங்கள் விசுவாசமும் வளரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள்.
நம்முடைய விசுவாசத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்கிறோமா? மேரி ரீட் என்ற ஒரு அமெரிக்க பெண்மணி தன்னுடைய இளம் பிராயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து இந்தியாவுக்கு வந்தாள். இந்தியாவில் குறிப்பாக அந்த திபெத் பார்டர், சீனா இந்தியா இதுக்கு பார்டரில் இருக்கிற இடம் தான் திபெத். அங்கே போய் குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செஞ்சாங்களாம். அந்த பரிதாபம், அவங்களுக்கு ஊழியம் செய்ய கடைசியில் இந்த அம்மாவுக்கு மேரி ரீடுக்கு என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. குஷ்டரோகம் வந்துட்டால் எவ்வளோ கஷ்டம். ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுருவாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. மக்கள் அப்படிப்பட்ட நபர்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். அப்படி தானே? இந்த மாதிரி என்ன பண்ணாங்களாம், ஒரு அறைக்குள்ளே சென்று முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபித்தார்களாம். ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்தியாவுக்கு வந்தேனே, இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது எனக்கு இந்த குஷ்டரோகம் எனக்கு வந்து விட்டதே அப்படின்னு அவங்க நொந்து உடஞ்சி அப்படி ஜெபம் பண்ணலை. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, நீர் எத்தனையோ குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறீர், ஆண்டவரே எனக்கும் சுகம் தாரும், நீர் எனக்கு சுகம் கொடுத்தால் நான் திரும்பவும் என்ன செய்வேன், இதே குஷ்டரோகிகளுக்கு இந்தியாவில் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். நம்ம குஷ்டரோகம் என்ன செய்வோம்? ஓடியே போயிடும். ஐயோ வேணாம்டா இந்த ஊழியமே அப்படின்னு. இந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் நீ சுகப்படுத்துங்க, திரும்ப இவங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் பதில் கொடுத்தார். அடுத்த 30 ஆண்டுகள் இந்தியாவில் குஷ்டரோகிகள் மத்தியில் மேரி ரீட் அம்மையார் ஊழியம் செய்தார்களாம். அவங்க விசுவாசத்தை பார்த்தீங்களா? மற்றவங்களுக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு ஊழியம் செஞ்சப்போ குஷ்டரோகம் இவங்களுக்கு வந்துருச்சு. உடஞ்சி போகலை, ஊழியத்தை விட்டு ஓடலை, ஆண்டவரை விட்டு விலகவில்லை, விசுவாசத்தில் தளரவில்லை, ஜெபித்தார்கள், தேவன் சுகம் கொடுத்தார், மீண்டும் அதே ஊழியத்தை செய்தார். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நமக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் தேவை. நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும். ஆகிலும் மனுஷகுமாரன் பூமியின் மேல் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று லூக்கா 18:8 இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கேள்விக்குறியை நீங்களும் நானும் ஆச்சரியக்குறியாக மாற்ற வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஆச்சரியமாக வளர வேண்டும். ரோமர் 1:8 படித்து பாருங்கள். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறது அப்படின்னு பவுல் சொல்லியிருப்பார் ரோமாபுரி சபையாரை குறித்து. அதுபோல் நம்முடைய விசுவாசமும் பெருக, ஆண்டவருக்கு மகிமையாய் விருத்தி அடைய நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே விசுவாசத்தில் பெருகும் வழிகள் என்ற சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் அறிவு பெருக்கமும் அக்கிரம பெருக்கமும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு விசுவாச பெருக்கம் தேவை. ஆண்டவரே, அந்த வழிகளை கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்பி இந்த வழிகளில் நாங்கள் முன்னேறி செல்ல விசுவாசத்தில் விருத்தியாக எங்களுக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.